சின்னஞ்சிறு என் செல்லங்களே, இதோ பாருங்க. எவ்வளவு அமைதியான கிராமம் இது. பச்சை பசேல்னு வயல்வெளிகள் இருக்கு. தூரத்துல சின்ன சின்ன வீடுகள் தெரியுது. இந்த கிராமத்துல ஒரு குட்டி பையன் இருந்தான். அவன் தினமும் ஆடுங்கள மேய்ச்சுட்டு இருப்பான். ஒரு நாள் அந்த பையன் ஆடுங்கள மேய்ச்சுட்டு இருக்கும்போது, சும்மாவே சத்தமா சிரிச்சான். அக்கம் பக்கத்துல இருந்தவங்க என்னடான்னு வந்து பார்த்தாங்க. அப்போ அந்த பையன் சொன்னான், "புலி வருது, புலி வருதுன்னு" கத்தினான். உடனே கிராமத்துல இருந்தவங்க எல்லாரும் பயந்து போய் கம்பு, கடப்பாரையோட ஓடி வந்தாங்க. ஆனா அங்க புலியே இல்ல. அந்த பையன் பொய் சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருந்தான். கிராமத்து மக்களுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. "ஏன்டா பொய் சொன்னன்னு?" கேட்டாங்க. அதுக்கு அந்த பையன், "சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்னு" சொன்னான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பையனுக்கு மறுபடியும் போர் அடிச்சது. அப்பவும் சத்தமா, "புலி வருது, புலி வருதுன்னு" கத்தினான். கிராமத்து மக்கள் முன்ன மாதிரியே பயந்து ஓடி வந்தாங்க. ஆனா இந்த தடவையும் புலி இல்ல. அந்த பையன் சிரிச்சுட்டு இருந்தான். இப்போ கிராமத்து மக்களுக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. "இனி உன் பேச்ச நாங்க நம்ப மாட்டோம்னு" சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு நாள் உண்மையாவே ஒரு பெரிய புலி அந்த பக்கம் வந்துச்சு. அந்த பையன் பயந்து போய் கத்தி கூப்பாடு போட்டான். "உண்மையாவே புலி வருது, காப்பாத்துங்கன்னு" கத்துனான். அந்த பையன் கத்துற சத்தம் கிராமத்து மக்களுக்கு கேட்டுச்சு. ஆனா முன்னாடி 2 தடவ பொய் சொன்னதுனால, இந்த தடவையும் அவன் பொய் தான் சொல்றான்னு எல்லாரும் நெனச்சாங்க. அதனால யாரும் அவனுக்கு உதவிக்கு வரல. அந்த புலி ஒரு ஆட்ட தொரத்தி புடிச்சிருச்சு. அந்த பையன் பயத்துல நடுங்கி போயிட்டான். தான் பொய் சொன்னதுனால தான் யாரும் உதவிக்கு வரலன்னு அவனுக்கு புரிஞ்சுது. அந்த புலி அந்த ஆட்ட இழுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போயிடுச்சு. அந்த பையன் ரொம்பவும் வருத்தப்பட்டான். தான் செஞ்ச தப்பு அவனுக்கு நல்லா புரிஞ்சுது. கொஞ்ச நேரம் கழிச்சு மத்தவங்க ஆடுங்கள எண்ணி பார்த்தப்ப ஒரு ஆடு காணாம போயிருந்துச்சு. அப்போ தான் அந்த பையன், ஐ உண்மையாவே புலி வந்ததா சொன்னது அவங்களுக்கு புரிஞ்சுது. ஆனா அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த பையன் ரொம்பவும் வருத்தத்தோட தனியா நின்னுட்டு இருந்தான். தான் ஒரு தடவ பொய் சொன்னதுனால யாரும் தன்ன நம்பலையேன்னு நெனச்சு கவலைப்பட்டான். குட்டி நண்பர்களே, எப்பவுமே பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னா யாரும் நம்மள நம்ப மாட்டாங்க. அதனால எப்பவும் உண்மையே பேசணும். நல்லா தூங்குங்க. இனிய இரவு.